இங்கு வரும்பொழுது கூட ஒரு 7 விண்ணப்பங்கள் பாக்கி இருந்தன. அதை பற்றி கேட்ட பொழுது அங்கு ஒரு நோயுற்றவர் இருக்கின்றார். அந்த ஸ்டாஃபில் ஒருவர், அவர் வந்தவுடன் அதை சரி செய்து விடுவோம், அப்படி முடியவில்லை என்று சொன்னால் 25ஆம் தேதி ஆண்டு விழாவில் அதனை கொடுத்து விடுவோம் என்று சொன்னார்கள். சொல்வதற்கு 3 நாள் முன்று அவை எல்லோருக்கும் அளித்து விட்டார்கள் என்பதை நீங்கள் மகிழ்வுடன் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சாப்பாடு போட்டு அவன் சிரிக்கிறத மகிழ்ச்சி அடைகிறது இருக்க ஈட்டு ஓக்கும் இன்பம் அப்படின்னு இலக்கியம் சொன்னான். இதையெல்லாம் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். நாம் எல்லாம் அதை பார்த்து பாராட்டவாவது வேண்டும். அந்த வகையில் அவர் இருக்கிறார்கள். அடுத்ததாக தொண்டை மண்டல ஆதீனத்தை பொறுத்த மட்டில் ஏராளமாக சொத்துகள் இருக்கின்றன. எல்லாம் கேட்கிறோம், பார்க்கிறோம், ஆனால் அனுபவிப்பதற்கு எதுவும் இல்லை. நமக்கு ஏதேனும் வருகிறதா என்று யாரும் கணக்கு பார்ப்பதும் இல்லை. ஆனால் அந்த ஆதீனத்திற்குரிய மரியாதையை நாம் அனைவரும் அளித்துக் கொண்டு இருக்கின்றோம். இதை அறிக்க செய்வதற்கு சிலர் வெளிப்பட்டு நமக்கு சில செய்திகளை சொல்கிறார்கள், மனத்திற்கு செய்கிறார்கள், தொண்டு புரிகிறார்கள். அதில் தலையானவராக இருப்பது இங்கு விஜயராஜன் அவர்கள், ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் ஒன்றை சொல்கிறேன். இன்று சபரிமலை கூட்ட நெரிசலில் எப்படி அல்லாடுகிறது என்று பார்க்கிறோம். அந்த சபரிமலை சபரிநாதன் ஒரு சில அந்த சிலை அழிக்கப்பட்ட பொழுது அவரது குடும்பத்தை சார்ந்தவர்கள் சபரிமலைக்கு சிலை எடுத்து தமிழ்நாடு முழுவதும் அதனை பலம்பரம் வைத்தார்கள். நான் அதனை சிறுவயதில் என்று கண்டிருக்கின்றேன். அந்த சபரீஸ்வரன் தான் இன்று எல்லோருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். கேரள மக்களை விட தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகம் அருள் புரிகின்றார். அங்கிருந்து பார்த்தான் அவனுடைய அண்ணன் முருகன், நீ என்னுடைய தமிழ்நாட்டுக்கு உதவி செய்ய, நான் கேரளக்காரனுக்கு உதவி செய்கிறேன் சொல்லி அங்கு கேரள மக்களை தன்னிடம் வரவழைத்துக் கொண்டிருக்கிறான். இப்படியாக இந்த ஆதீனங்கள் தங்களுக்குள் போட்டி போட்டுக் கொண்டு பக்தி நெறியை பரப்புவதுடன் மக்களுக்கு நல்ல பாக்கியங்களையும் நல்ல உதவியையும் நல்ல படிப்பையும் தந்து கொண்டிருக்கின்றன என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. ஆகவே இங்கு வந்திருப்பவர் அடுத்ததாக நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள், நீதி நடுவர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நீதியரசர் அவர்கள், உண்மையாக சொல்கிறேன், இவ்வளவு எளிமையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல வேறு மாதிரி நடத்தி விடுவார்கள். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், தொலைபேசியில் 2 வாரங்களுக்கு முன்னர் அன்போடு கேட்டுக்கொண்டேன். நான் தொண்டை மண்டல ஆதீனத்தை சார்ந்தேன். தொண்டை மண்டல